Puranarko Dhunoditaha. This is Grantaraj Srimad Bhagavatam, Canto 1, Chapter 10, texts 11 and 12. Sridhar Srinivas. Okay, so what shall we do? Kim Kurukshetra. I will try again later. I am not able to. Prabhu, are you able to hear me? Mukunda Prabhu. He called me on. Dandavat Pranam Prabhu. Okay. So I have to apologize in advance because I'm going to have to end a little early today also. Yes, Prabhu. So we're on Srimad Bhagavatam, first canto, chapter 10, text 11 and 12. We've already said Mangalacharan. Yes, Prabhu. நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது அத்தியாயம் முதலாவது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் ஸ்லோகம் 11-12 இருக்கும். ஏற்கனவே நம்ம மங்களாச்சரணம் சொல்லிட்டோம். இப்ப ஆரம்பிக்கலாம். சத்சங்கான் முக்த துஸ்ஸங்கோ ஹாதும் நோத்ஸஹதே புதஹ கீர்த்தியமானம் யசோ யஸ்ய ஆகர்ண்ய சக்ரியாகர்ண்ய ரோச்சனம் தஸ்மின் யஸ்ததிய பார்த்தாஹ சஹேரன் விரஹம் கதம் தர்ஷன ஸ்பர்ஷ சம்லாப ஷயனாசன போஜனைஹி. You can read in translation. கல்பவிருட்ச பிரபு யாராவது இருக்கீங்களா படிக்கிறதுக்கு டீம்ஸ்ல தமிழ்ல? யார்கிட்ட புக் இருக்கா தமிழ் புக்கு? Because my regular attendees, they are not able to attend from Google Meet. One minute. Anybody has யார்கிட்ட இருக்கா தமிழ் புத்தகம் கையில? இப்போ ரெடியா இருக்கா பிரபு தமிழ் புத்தகம்? பிரபு சொல்லுங்க பிரபு. சாரி, ஸ்லோகம் சொல்லுங்க பிரபு. 11-12. 1-11-12 பிரபு. எஸ் பிரபு. It's 1. Yeah, 10th chapter 11-12. 1-10-11-12. Okay. Hare Krishna. மொழிபெயர்ப்பு. தீய உறவை ஒழித்து தூய பக்தர்களின் சகவாசத்தினால்
பரம புருஷரை அறிந்து கொண்ட புத்திசாலிகள் பகவானின் பெருமைகளை ஒரே முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் அவற்றை திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து அவர்களால் ஒருபோதும் விலகி நிற்க முடியாது. அப்படியானால் பகவானுடன் நெருக்கமான சகவாசம் கொண்டும் நேருக்கு நேராக அவரை பார்த்து கொண்டும் அவரை தொட்டுக்கொண்டும் அவருடன் பேசிக்கொண்டும் உறங்கிக் கொண்டும் அமர்ந்து கொண்டும் மற்றும் அவருடன் உணவருந்திக் கொண்டும் இருந்த பாண்டவர்களால் அவரது பிரிவை எப்படி சகித்துக் கொள்ள இயலும்? ஜீவராசியின் ஆதியான உண்மை நிலை உயர்ந்தவருக்கு தொண்டு செய்வதாகும். அவன் மாயாசக்தியின் உந்துதலால் சேவை செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறான். மேலும் புலன் சேவையில் அவன் களைப்படைவதே இல்லை. அவன் களைப்படைந்தவனாக இருந்தாலும் மாயாசக்தி அவனை திருப்தி அடைய விடாமல் அதை செய்யும்படி நிரந்தரமாக வற்புறுத்தி கொண்டே இருக்கிறது. புலன்களை திருப்திப்படுத்தும் இத்தொழிலுக்கு ஒரு முடிவே இல்லை. மேலும் பந்தப்பட்ட ஆத்மா விடுதலை அடைவதற்கு வாய்ப்பு இல்லாதபடி அத்தகைய சேவையில் சிக்கிக் கொள்கிறான். விடுதலை தூய பக்தர்களின் தொடர்பினால் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். இத்தகைய தொடர்பினால் படிப்படியாக ஒருவன் தனது உன்னத உணர்வு நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். இவ்வாறாக பகவானுக்கு தொண்டு செய்வதே அவனது நித்தியமான நிலை. நெறிகட்ட புலன்களுக்கு அல்ல என்பதை அவனால் அறிய இயலும். நெறிகட்ட புலன்கள் காமம், கோபம், அடக்கியாளும் ஆசை போன்றவைகளை கொண்டுள்ளது. பௌதீக சமூகம், நட்பு மற்றும் அன்பு ஆகியவை காமத்தின் வெவ்வேறு படிகளாகும். வீடு, நாடு, குடும்பம், சமூகம், செல்வம் போன்ற அனைத்தும் ஜட உலக பந்தத்திற்கு காரணங்களாகும். வாழ்வின் மூகை துன்பங்கள் இணைப்பிரியாதவை ஆகும். தூய பக்தர்களுடன் தொடர்பு கொள்வதாலும் அவர்களிடம் அடக்கமான முறையில் கேட்டறிவதாலும் ஜட இன்பத்தில் உள்ள பற்று தளர்ந்து பகவானின் திவ்யமான செயல்களை பற்றி கேட்பதில் உள்ள கவர்ச்சி மேலோங்குகிறது. இந்நிலைக்கு ஒருவர் வந்தவுடனேயே துப்பாக்கி மருந்தில் உள்ள நெருப்பை போல தொடர்ந்து அவர் முன்னேறிக்கொண்டே போவார். பரம புருஷராகிய ஹரி தெய்வீகமான கவர்ச்சி கொண்டவராக இருப்பதால் தன்னுணர்வினால் சுய திருப்தி அடைந்து பௌதீக பந்தத்திலிருந்து உண்மையாகவே முக்தி அடைந்தவர்களும் கூட பகவானின் பக்தர்களாக மாறிவிடுகின்றனர் என்று கூறப்படுகிறது. இச்சூழ்நிலைகளின் கீழ் பகவானின் முக்கிய சகாக்களான பாண்டவர்களின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம். பகவானிடம் உள்ள தொடர்ந்த நேரடியான தொடர்பினால் பாண்டவர்களுக்கு அவரிடம் இருந்த கவர்ச்சி அதிதீவிரமாக இருந்தது. இதனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவை அவர்களால் எண்ணி பார்க்கவும் இயலவில்லை. பகவானின் உருவம், இயல்பு, நாமம், புகழ், திருவிளையாடல்கள் போன்றவைகளால் அவரை பற்றி சிந்திப்பதும் கூட தூய பக்தருக்கு கவர்ச்சியுடையதாக இருக்கிறது. இக்கவர்ச்சியினால் ஜட உலக செயல்கள், உருவங்கள், இயல்பு, பெயர் மற்றும் புகழ் ஆகிய அனைத்தையும் அவர் முற்றிலும் மறந்து விடுகிறார். மேலும் தூய பக்தர்களுடன் அவர் கொள்ளும் பக்குவமான உறவினால் நொடிப்பொழுதும் பகவானின் தொடர்பில் இருந்து அவர் விலகி இருப்பதில்லை. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपरकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगतपते गोपेश गोपिकाकांत राधाकांत नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. नमो महावरण्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. Here we have some very strong words from Srila Prabhupada to this beautiful pair of verses. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இரண்டு ஸ்லோகங்களுக்கு அவருடைய பொருளுரையில கொஞ்சம் கடினமான இரண்டு வார்த்தைகள் கூறுகிறார். There are some conditions being set here in
in the first verse in particular, about how one becomes so attached to the hearing about the Supreme Lord. இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் முதல் ஸ்லோகத்துல ஒரு சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது எவ்வாறு ஒருவர் பகவானுடைய புகழை கேட்டறிவதும் பாடுவதற்கும் உண்டான தகுதிகள் என்ன என்று இங்கு வழங்கப்பட்டுள்ளது. Because it's not unambiguous, I mean not incontrovertibly clear from the verse itself, the purports help us. The commentaries and the purports will help us understand this, how this transpires, how one becomes attached to the Lord through hearing. காதால் கேட்பதன் மூலமே பகவானுடைய புகழுக்கும் பகவான் மீது எல்லா கவர்ச்சியும் ஏற்படும் என்பதை நமக்கு நேரடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை எனினும் இந்த பொருளுரையின் மூலம் நம்மால் அந்த விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகுக்கிறது. But it is implicit, right from the very first word, satsangat. Right away we know that whatever is going to happen, it's happening as a result of satsanga. இருப்பினும் சத்சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறதுனால் உடனடியாக சத்சங்கத்தினால் தான் இது நடக்கின்றது என்பது நமக்கு புரிய வருகின்றது. What happens as a result of satsanga? Mukta dusanga. You become freed from all bad materialistic associations. சத்சங்கத்தினால் என்ன விளைவு? முக்த துஷங்கம், அதாவது எல்லா விதமான பௌதீக ரீதியான தவறான சங்கத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோம். And the person who is thus liberated is called Buddha, intelligent. அவ்வாறாக முக்தியடைந்த நபர்களை எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? முக்த புத, அதாவது அறிவில் கூர்மையானவர் என்று விளக்கப்படுகின்றனர். That person is never very eager to give up the process of hearing about Krishna. பகவான் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்பதில் அப்படிப்பட்ட நபர் ஒருபொழுதும் தளர்வதில்லை. மேலும் பலவிதமாக அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். Hatum na utsahate. He is not very enthusiastic to kill this of pure. இந்த தூய்மையடையும் வழியை அவர் ஒருபொழுதும் நம்மிடமிருந்து விலக்கிக் கொள்ள அவர் எண்ணுவதில்லை. Even if he's only heard it once. ஒரே ஒரு முறை மட்டுமே கேட்டிருந்தாலும் கூட அவரால் அதிலிருந்து விலக்கிக் கொள்ள முடியவில்லை. Because it is that pleasing, rochanam. ரோச்சனம் என்ற வார்த்தை இங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவ்வளவு இனிமையானதும் திருப்தி அளிக்கக்கூடியதும் ஆகும். What is pleasing? Yashaha, the fame, the glories of the Lord. அதாவது பகவானுடைய புகழ், அவருடைய பெயர் புகழ், இதை கேட்பதே மிகவும் திருப்தி அளிக்கக்கூடியதானதாகும். But it is administered in a particular form. Kirtyamanam means it is being chanted. அதாவது இம்மாதிரியான வழிமுறை எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்றால் கீர்த்தியமானம், அதாவது அதை உச்சரிப்பதன் மூலமே அது செயல்படுத்தப்படுகின்றது. This verb form is passive and impersonal. We don't know who is chanting. இந்த வினையச்சமாக இங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறதுனால இது யார் சொல்றாங்கிறது தெளிவாக இல்லை. Therefore, Srila Prabhupada makes it very explicit in his translation, according to the commentaries of the Acharyas. அதனால இது ஒரு அருவ ரீதியாக எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் ஆச்சாரியர்களுடைய வர்ணனைகளை மேற்கொண்டு அதை மேல் காட்டி அதன் அடிப்படையில் ஸ்ரீல பிரபுபாதர் இங்க அதை தெளிவுபடுத்துகிறார். In particular, Sridhar Swami says, Tesham Krishna Viraha Sahanam Kaimutya Nyayenaha Satsangat Iti Dvapyam. In these two verses, beginning with the words Satsanga, he speaks about the inability to tolerate separation from Krishna. இந்த ஸ்ரீதர சுவாமி இதற்கு இந்த இரு ஸ்லோகத்துல விளக்கம் அளிக்கையில் அவர் இந்த சத்சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை எதற்காக உபயோகிக்கப்பட்டிருக்குன்னா
இந்த பகவானுடைய பக்தர்களால் பகவானுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால் அவர்கள் ஒன்று கூடி என்று விளக்குகிறார். Through Kaimutya Nyaya, it's called Kaimutya Nyaya, the logic of what to speak of. கைமுத்திய நியாயம் அதான் சொல்லப்படக்கூடிய ஒரு நியாயத்தின் அடிப்படையில அவர் இதை விளக்குகிறார். So that logic here is, if a person who has good association hears the glories of the Lord and becomes freed from all bad association, that person never wants to give up hearing, even if he's only heard in such a way once. அந்த நியாயம் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்றால், யார் ஒருவர் பகவானுடைய பக்தர்களிடமிருந்து சத்சங்கத்தின் மூலம் ஒரு முறை மட்டும் அவர் இதை கேட்டறிந்து இருந்தாலும் அவரால் அந்த சங்கத்தை ஒருபொழுதும் கைவிட முடியாது. So then what to speak of the Pandavas? That is the second verse is introduced by this Kaimutya Nyaya. What to speak of the Pandavas? அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் பொதுவாக என்னன்னா, இதுவே இப்படி இருக்கையில் அதை பற்றி கூறுவது என்ன அப்படின்னு தான் ஒரு ஓமானம் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு 2ஆம் ஸ்லோகத்தில் 12வது ஸ்லோகத்துல பாண்டவர்கள் இவ்வாறு இருக்கையில் பாண்டவர்களை பற்றி கூறுவதற்கு என்ன இருக்கு அப்படிங்கிற அடிப்படையை இங்க ஸ்ரீதர சுவாமி முன்னாடி வைக்கிறார். I mentioned Kirtyamanam. We don't really know who is chanting, but here Sridhar Swami says, Sadbhihi Kirtyamanam. The Lord is being glorified by the pure devotees. அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், கீர்த்தியமானம்ங்கிற வார்த்தை இங்க யார் கீர்த்தனை செய்யறாங்கன்னு தெரியலனா கூட, and Ruchikaram Yasya Yashaha, the Lord's fame chanted by pure devotees, that is Ruchikaram. It engenders a taste. ஆனால் இங்க என்ன விளக்கப்படுகிறதுனா, எப்பொழுது தூய பக்தர்கள் இதை உச்சரிக்கின்றனரோ அப்பொழுது இங்க ருச்சி அப்படிங்கிற அந்த சுவை அறியப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. And he says, Satam Sangat, from the association of those pure devotees, Hetoho, Mukta Putradi Vishayo Dussango Yena Saha. One becomes freed from what kind of bad association? அதாவது பகவானுடைய புகழை தூய பக்தர்களிடமிருந்து கேட்கும் பொழுது ஒருவர் இவ்வாறு கேட்கும் பொழுது முக்த துஷங்கோ, அதாவது எந்த விதமான குர்சங்கத்திலிருந்தும் அவர்கள் விடுபட்டு விடுகின்றனர் என்று சொல்றார். How does Sridhar Swami gloss Dusanga? ஸ்ரீதர சுவாமி எவ்வாறு இதை விளக்குகிறார் என்கையில், அதாவது துர்சங்கத்தை விளக்குவது எவ்வாறு என்று கூறுகையில், Putradi Vishayaha, the sense gratification that is always associated with children and family and house, etc., etc., etc. அதாவது புத்திராதி விஷய, அதாவது மனைவி, மக்கள், குழந்தை, இந்த மாதிரி குடும்பம், இப்படி இதிலிருந்து வரக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒருத்தருக்கு ஏற்படும் விடுவிக்கப்படுகிறது என்று விளக்குகிறார். The very name Putra means somebody who will save you from hell. புத்திர என்றால் யார் ஒருவர் உங்களை காப்பாற்றுகின்றார், அதாவது நரகத்திலிருந்து காப்பாற்றுபவர் அப்படிங்கிறதுதான் பொருள். But here Sridhar Swami says that such persons or such things, they are Vishaya, they are sense gratification. ஆனால் ஸ்ரீதர சுவாமி இங்க என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களோ புலனின்பத்திற்கானது, அதனால விஷயம் என்று விளக்குகிறார். Why? ஏன் அவ்வாறு சொல்கிறார்? Because they are essentially non-devotional relationships. ஏனெனில் அது பக்தியின் அடிப்படையில இல்லாத உறவுகள். They can be engaged in devotional service and they must be engaged in devotional service, those relationships. அவ்வாறான உறவுகள் பக்தியின் அடிப்படையில நிச்சயமாக உபயோகிக்கப்படலாம். ஏன் பக்தியின் அடிப்படையில் தான் உபயோகிக்கப்பட வேண்டும். But even then, Kunti Maharani says, please sever my tie of attachment to the Vrishnis and Pandavas. They're all devotees. Still she says like that. விஷ்ணுகளும் பாண்டவர்களும் பகவானுடைய பக்தர்களாக இருப்பினும் குந்தி மகாராணியின் பிரார்த்தனையில் அவர் எவ்வாறு பிரார்த்திக்கிறார் என்றால்,
இம்மாதிரியான உறவுகளிலிருந்து என்னை விடுவியுங்கள் என்றே பிரார்த்திக்கின்றார். Because the very nature of the relationship, the very essence of the relationship is there will be some degree of vishaya, selfishness involved. ஏனெனில் இப்படிப்பட்ட உறவுகள்ல ஏதாவது ஒரு அளவுக்காவது இந்த விஷயம், அதாவது புலனை அடிப்படையாக கொண்டுள்ள இன்பங்கள் இருக்கும் என்பதே பொருள். That explains Sridhar Swami's very strong gloss of this term, putra. இதே ஸ்ரீதர சுவாமியின் புத்திரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப கடுமையாக விளக்கம் கூறுவதற்கான அடிப்படையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். So even hearing once from pure devotees, when a person is thereby freed from bad association, this Krishna Katha becomes chanted by pure devotees. It becomes so attractive we cannot give it up. அதனாலதான் இந்த கிருஷ்ண கதை என்பது ஒரு தூய பக்தரால் ஒரு முறை உச்சரிப்பதை நாம் கேட்டாலே நம்மால் இதை கைவிட முடியாது என்பதன் பொருளாகும். So we all have some experience of this. Maybe once, maybe many years before, we heard some devotee say something that really struck us, and we never forget for the rest of our life. நம்ம இங்க இருக்கும் பக்தர்களுக்கும் இம்மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கும். அதாவது நம்ம ஒரு பக்தர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், நம்மனால இருப்போம், அதை மறக்கவே முடியாது. அம்மாதிரியான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும். Therefore it's described as rochanam, very pleasing. அதனாலதான் ரோச்சனம் அப்படின்னா மிகவும் திருப்தி அளிக்கக்கூடியது என்று விளக்கப்பட்டுள்ளது. Then darshanadithis tasmin Shri Krishne nyasta adhyasta dhir yesham te. With beginning with seeing and others, all the other things, there are 6 things mentioned in the list. They all are invested in Lord Krishna. Tasmin here means Shri Krishna, in Krishna. இந்த கிருஷ்ணரில் இவை இந்த 6 you said 6 things, Prabhu? Yeah, the 6 things that the darshana sparshanadibhi. தர்ஷனம் ஸ்பர்ஷனம், அதாவது பகவானை காண்பது, பகவானை ஓடு தொடுவது போன்ற 6 விதமான உறவுகள் கிருஷ்ணரில் முழுமையாக இருக்கிறது என்று இங்கு விளக்கப்பட்டுள்ளது. Darshana, Sparshana, Samlapa, Shayana, Asana, Bhojana. These 6 things. Darshanam, 6, Sparshanam, Asanam, Bhojanam, Samlapam. Samlapam means? Samlapa means discussion. Pesuvathu. And then the last one, Prabhu? Shayana. Shayanam. அவரை உறங்க செய்வது. இவைதான் 6 விதமான. The Pandavas had opportunity for these 6 kinds of very intimate association on a daily basis. பாண்டவர்களுக்கு தினசரி இவ்வாறு இந்த 6 விதத்துல பகவானோட உறவு கொள்வதற்கான வாய்ப்பு கிட்டியது. So through association with saintly persons, one is liberated from the contamination of புலன்களின் அடிப்படையில் இருக்கும் மகன்கள், மனைவி, இவர்களிடம் ஏற்படும் இம்மாதிரியான புலன் இன்பங்களிலிருந்து இம்மாதிரியான கதைகளை கேட்கும் பொழுது நமக்கு விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டுகிறது. And thereby, even though they have heard only once the fame of the Lord that is chanted when he's glorified by pure devotees, it's so pleasing that they're unable to give it up. அதனாலதான் பகவானுடைய புகழை ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டிருந்தாலும் கூட அவர்களால் அவை எப்பொழுதும் அந்த வழிமுறையை, பக்தி வழிமுறையை கைவிடுவதற்கு சாத்தியமே இல்லாமல் இருக்கின்றது. Vishwanath Chakravarti Thakur says essentially the same thing as Sridhar Swami in different words. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரும் ஸ்ரீதர சுவாமி கூறியதேதான் மேலும் வேறு விதமாக கூறுகிறார். Like Sridhar Swami, he points out that the 2 verses are connected. ஸ்ரீதர சுவாமி கூறுவதை போலவே அவரும் இந்த 2 ஸ்லோகங்களும் ஒன்றோடு ஒன்று ஜோடித்துள்ளது என்று கூறுகிறார். How could the Pandavas tolerate separation from the Lord, whose glories the intelligent person cannot give up, even if he hears them only once? அதாவது இதேதான் அவரும் சொல்றார். பாண்டவர்களால் எவ்வாறு இந்த பகவானுடைய உறவை விட்டு பிரிந்திருக்க முடியும்? ஏனெனில் புத்தியுள்ள மனிதன் ஒரே ஒரு முறை கேட்டாலே அதை கைவிட
மறுப்பான். அவ்வாறு இருக்கையில் பாண்டவர்களை பற்றி என்ன கூறுவது? Again, rochna means pleasing. மீண்டும் ரோச்சனம்ங்கிற வார்த்தை இங்கே திருப்தி அளிக்கக்கூடியது என்று பொருள். And the intelligent person is described as he who has given up bad association as a result of taking good association. இந்த புத்தியுள்ள மனிதன் அப்படின்னு இங்க கூறப்பட்டது யாரை குறிக்கின்றது? யார் ஒருவன் சத்சங்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக துர்ச்சங்கத்திலிருந்து விலகி இருக்கின்றானோ அவனே புத்தியுள்ள மனிதன் என்று வர்ணிக்கப்படுகின்றது. Next, Vishwanath Chakravarti Thakur contributes to this discussion an important principle that Srila Prabhupada amplifies in his own purport. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அடுத்தது ஒரு விதம் ஒரு வர்ணனை கூற இருக்கிறார். அது ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில மேலும் அதிகப்படுத்தி விரிவாகவே அதையும் விளக்கியுள்ளார். அது என்னவெனில், he says, without the association of devotees, that means pure devotees, bad association which causes attachment, hatred, and other bad qualities will not disappear. இவர் என்ன சொல்றாருன்னா, சத்சங்கம் அதாவது நல்ல சங்கத்தின் மூலமே மட்டுமே அது இல்லாவிடில் இந்த வெறுப்பு, பொறாமை, கோபம் போன்கிற கெட்ட குணங்கள் துர்ச்சங்கத்தினால் உண்டாகுகின்றது. அவை விலக்கி வைக்க முடியாது. But unless those bad qualities disappear, a person can never become so strongly attracted to the pleasing qualities of the Lord. இந்த மாதிரியான துஷ்ட குணங்கள் நம்மை விட்டு பிரியாத வரையில் நம்மால் பகவான் கிருஷ்ணரின் தூய குணங்கள் மீது கவர்ச்சி ஏற்பட வாய்ப்பே இல்லை. As we've already mentioned, this is implied in the first verse. இதுவே முதல் ஸ்லோகத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு என்றதை முன்னாடியே கூறினோம். And then the example is given in the next verse. The Pandavas were so absorbed in Krishna while they were seeing, touching, etc. அதே இரண்டாவது ஸ்லோகத்துல பாண்டவர்களை முன்னுதாரணமாக வைத்து பகவானை பார்ப்பதும் பகவானை தொடுவதும் இம்மாதிரியான விதத்தில் பக்தர்கள் அனுபவிக்கின்றனர் என்று விளக்கப்பட்டுள்ளது. So now we can appreciate why Srila Prabhupada says the things that he says in his purport. இப்போ இவ்வாறு இந்த ஆச்சாரியர்கள் கூறியதை கேட்ட பின் பிரபுபாதர் ஏன் இவ்வாறு தன்னுடைய பொருளுரையில் கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். The first thing Srila Prabhupada reminds us is that it is our constitution to serve. முதல்ல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு ஆத்மாவுடைய இயற்கையான நிலை என்ன என்றால் பகவானுக்கு சேவை செய்வதே நம்மளுடைய இயற்கையான நிலை என்று விளக்குகிறார். And we're going to be forced to render service to the illusory energy. அதே சமயத்துல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மாயை சக்திக்கும் சேவை புரிவதற்கு வலுக்கட்டாயப்படுத்தப்படுவோம் என்று கூறுகிறார். Srila Prabhupada chose each and every word very carefully, he told us. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க என்னென்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாகவே அவர் தேர்ந்தெடுத்துள்ளார். So let's look a little closely at this sentence, how he phrased it. இந்த வாக்கியத்தை அவர் எவ்வாறு அமைத்துள்ளார் என்பதை கொஞ்சம் கவனமாக இப்ப பார்ப்போம். He says we are obliged to serve by force the dictates of the illusory material energy. நம்ம இந்த பௌதீக சக்திகள் உண்டுபடுத்தும் மாயை சக்தியினால நம்ம வலுக்கட்டாயத்திற்கு ஆளாகுகின்றோம் என்று அவர் விளக்குகிறார். In different phases of sense gratification. அது எவ்வாறு பல நிலைகள்ல புலனின்பம் ஏற்படும் என்று விளக்குகிறார். What are those different phases of sense gratification that Prabhupada talks about? இங்க பிரபுபாதர் கூறுற பல நிலைகளில் ஏற்படும் புலனின்பம் என்பது யாவை? I can't say with any certainty, but the way I understand it is that we are thinking about sense gratification. We develop a desire for that particular sense gratification that we've contemplated, and then we actually engage in that sense gratification. எனக்கு இது எவ்வாறு புரிந்து இருக்கின்றால், எனக்கு புரிந்தவரை பிரபுபாதர் இங்கு
எப்படி ஒருவர் ஒரு புலனின்பத்தை யோசிக்கின்றனர், சிந்திக்கின்றார், பிறகு அந்த புலனின்பத்தில் வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறார், அதன் பின்னர் அந்த புலனின்பத்தில் செயல்படணும் என்று தீர்மானித்து செயல்படுகின்றார். இந்த 3 விதத்திலேயே 3 நிலைகளை தான் பிரபுபாதர் கூறுகின்றார் என்று நான் உணர்கிறேன். In other words, we are on the mental platform. சொல்ல வேறு விதமாக கூறினால் நாம் மனோவயத்தில் இருக்கின்றோம். The 3 functions of the mind are thinking, feeling, willing. மனநிலையில் எவ்வாறு இந்த 3 சிந்திப்பது, அதை விரும்பி உணர்வது, மேலும் அதை செய்ய தீர்மானிப்பது. And because we are conditioned in this way since time immemorial, we're forced, practically speaking, we are forced by the dictates of our conditioning to undergo this process. காலங்காலமாக சிந்தனைக்கு எட்டாத காலத்திலிருந்தே இவ்வாறு நாம் இந்த உந்துதலுக்கு ஆளாகி உள்ளோம் என்பதால் நம்மால் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பை சிந்தித்து கூட பார்க்க முடிவதில்லை. We don't have any choice anymore. We have forfeited our independence, practically speaking. இவ்வாறு ஈடுபடுவதனால் நம்மளுடைய சுதந்திரத்தை பணயம் வைத்து விட்டோம். அதனால நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது. And no matter how hard we work for our dreams of sense gratification in this material world, we never get tired. நம்ம எவ்வளவுதான் நம்மளுடைய கனவுகள், இந்த புலனின்பத்திற்கான கனவுகள் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஒரு பொழுதும் நம்ம தளர்ச்சி அடைவதில்லை, செய்வதில்லை, அதிலிருந்து தளர்ச்சி அடைவதில்லை. Unless you get old. By the time you get over 50, then you're tired all the time. இது எவ்வாறு 50 வயதுக்கு மேல ஆன பின்னர் நம்ம தளர்ச்சி அடைகின்றோம். அதன் வரை நம்ம விடாமுயற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். But of course, there's no guarantee that you will even make it that far, because you may be killed before that. அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கையில் நம்ம 50ஐ கடப்போமா என்பதில் உத்தரவாதமும் ஏதும் கிடையாது. அதற்கு முன்னே நாம் மரணம் எய்து விடலாம். Oh, the material energy forces us, by dint of our own inclinations, to always dissatisfied. So இதன் காரணமாக தான் பௌதீக சக்தி நம்மளை வலுக்கட்டாயமாக இந்த செயல்களில் ஈடுபடுத்தி அதன் மூலம் நம்ம என்னதான் முயற்சித்தாலும் அதிருப்தியையே அடைகின்றோம். The Srila Prabhupada then points out there is no end to these demands of the material energy and the mind. இதைத்தான் பிரபு மேலும் சொல்கிறார், இந்த மாதிரியான பௌதீக சக்தியின் உந்துதலுக்கும் அந்த மனம் அதில் பயப்படுவதற்கும் ஒரு முடிவே இல்லாமல் இருக்கின்றது என்று கூறுகிறார். He says the conditioned soul becomes entangled in such servitude without hope of release. இங்க என்ன சொல்றார் பிரபுபாதர், இம்மாதிரியான கட்டுண்ட ஆத்மா இப்படிப்பட்ட மாயைக்கு செய்யப்படும் சேவை, உலகத்திற்கு சேவை செய்வதில் சிக்கி திணறுவதனால் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நம்பிக்கை கூட அவனுக்கு இருப்பதில்லை. Bengali language, Charya Vaishnava Seva Paiche Nistar Keva. Whoever got liberated without taking shelter of the Vaishnava, service of the Vaishnavas. What's the connotation? How to explain that, Prabhu? We're saying that Prabhupada is saying we're hopelessly entangled in servitude to the material energy. And the only release is possible through association with devotees. அதேதான் ஒரு வங்காளத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அதாவது வைஷ்ணவர்கள் சேவை இல்லை என்றால் இவ்வாறு சிக்கலிலிருந்து விடுவதற்கு எந்த வழி உண்டு? By such association, one is gradually promoted to one's transcendental consciousness. அந்த மாதிரியான வைஷ்ணவர்களுடைய சங்கத்தில் ஒருவருக்கு படிப்படியாக அவருடைய திவ்ய உணர்வுக்கு முன்னேற்றம் பெறுகின்றனர். Then we can get a glimmer of our actual position and we awaken to the prospect
that our real function is to render service to the Lord. இவ்வாறு வைஷ்ணவர்கள் சங்கத்தை மேற்கொள்வதனால் மட்டுமே நமக்கு ஒரு துளி அளவுக்காவது நம்மளுடைய உண்மையான கொடூரமான நிலை புரிய வரும். அதன் பின்னரே நாம் பகவானுடைய, அதாவது பகவானுக்காகவே நாம் நம்மளுடைய சேவை செய்வதே நம்மளுடைய உண்மையான நிலை என்பதை நாம் உணர முடியும். In the old days, they used to keep prisoners out of trouble by attaching a big iron ball with a chain and clamping that around the ankle of the prisoner, so he can't go anywhere. It's too heavy for him to move. ஒரு அந்த காலத்துல இந்த மாதிரி செய்வாங்க. ஒரு சிறைச்சாலையில வந்து ஒரு கைதியை வந்து அவன் தப்பித்து போகாம இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னவெனில் அவனுடைய கணுக்கால்ல வந்து ஒரு பெரிய சங்கிலி கட்டி அந்த சங்கிலிக்கோட இன்னொரு பக்கத்துல வந்து ஒரு பெரும் இரும்பு குண்டு மாட்டி விட்டுருவாங்க. சோ அதனால அவனால ஒரு இடத்துல இருந்து அங்கதான் இருக்க முடியும். அவன் அதை சுத்தி வெளியில தப்பித்து ஓட முடியாது. So what is our ball and chain? அதே மாதிரி நம்மளை கட்டுவது அந்த இரும்பு குண்டு என்ன, அந்த சங்கிலி என்ன? This conditional habit that we have of rendering service to the perverted senses in the capacity of lust, anger, the desire to lord it over, etc., etc. காமம், குரோதம் போன்ற துர்குணங்களே நம்மளை இந்த உலகத்துல கட்டி வைக்கும் சங்கிலியும் அந்த இரும்பு குண்டும் ஆகும். Once I saw a picture of a wedding cake. ஒரு முறை நான் வந்து ஒரு பெரிய கல்யாணத்துல வந்து ஒரு பெரிய கேக் வச்சிருந்தாங்க, அதை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தேன். In America, when they have a wedding, they make a big white cake, and on top they have a little small statue of a bride and groom together. அமெரிக்க கலாச்சாரத்துல எப்படின்னா, ஒரு பெரிய கல்யாணங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய கேக் ஒண்ணு செய்வாங்க. அந்த கேக்கோட படிப்படியா செஞ்சிருப்பாங்க. அதனுடைய உச்சியில வந்து ஒரு ஆணும் பெண்ணும் மணமக்களுடைய படத்தையோ இல்ல மணமக்களுடைய ஒரு சிலையோ வச்சிருப்பாங்க. It's a perverted reflection of Radha Krishna. உண்மையில ராதா கிருஷ்ணருடைய வைக்க வேண்டிய இடத்துல ஒரு கொச்சமாக இது வந்து செய்யப்படும் செயலாகும். So I saw a picture of a wedding cake like this. ஒரு கல்யாணத்துல அவங்க செய்யக்கூடிய ஒரு அந்த கேக்குடைய படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறை. The bride is dressed in her wedding finery. அந்த மணப்பெண் நல்ல தன்னுடைய ஒரு பெரும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தால் ஆடை. And the groom is also dressed in a very smart looking tuxedo. அதே மாதிரி ஒரு கோட்டு சூட்டரோட அந்த மணமகனும் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். But around his ankle is a ball and chain. ஆனால் அவனுடைய கணுக்கால்ல ஒரு சங்கிலியும் ஒரு இரும்பு குண்டும் இருந்ததையும் பார்த்தேன். Here Srila Prabhupada very strongly pushes a spear into our hearts and says, material society, friendship, and love are all different phases of lust. இதேதான் ஸ்ரீல பிரபுபாதர் மிக அருமையாக நம்மளுடைய மனசுல ஆணித்தனமாக பதியணுங்கிறதுக்காக பௌதீக சமுதாயம், நட்பு, பௌதீக ரீதியிலான ஏற்படும் அன்பு, இவை அனைத்தும் காமத்தின் வெவ்வேறு நிலைகளே என்று விளக்குகிறார். Home, country, family, society, wealth, and all sorts of corollaries are all causes of bondage in the material world. வீடு, நாடு, குடும்பம், சமூகம், செல்வம் போன்ற அனைத்தும் இந்த மாதிரியான பௌதீக உலகத்துல நம்மளை கட்டி வைக்கும் உபகரணங்களே என்று அவர் விளக்குகிறார். And if you are bound to this material world, that means you're also bound to the threefold miseries of this material nature. நீங்க வந்து இந்த பௌதீக உலகத்தோட இப்படி சங்கிலியால கட்டப்பட்டிருக்கீங்கன்னா அதனோட அர்த்தம் என்ன? பௌதீக இயற்கையின் 3 விதத்துல ஏற்படும் துயரங்களுக்கும் நாம வந்து சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கோம் என்றுதான் பொருள். Thereby you have to suffer.
அதன் காரணமாகவே நம்ம துயரத்துக்கு ஆளாகிறோம். But as we associate with pure devotees and hear from them submissively, our attachments to the material enjoyment slacken, and our attraction for hearing about the transcendental activities of Krishna becomes more strong. நம்ம எப்பொழுது வைஷ்ணவர்களோட பக்தர்களோட கொஞ்சம் கொஞ்சமா சங்கம் கொள்வதனால் நமக்கு இந்த பௌதீக உலகத்துல உள்ள பாசங்கள் அதன் மீது உள்ள கவர்ச்சிகள் நீங்கி பகவானுடைய தூய புகழ் திரு கதை இவற்றை கேட்பதில் கவர்ச்சி அதிகமாகும். அதன் மூலமாக இந்த சங்கிலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமது காலில் இருந்து கழட்டப்படும். So the first verse of this pair, it is pointing out that there are conditions. You cannot become free from this material world unless you take the association of pure devotees. அதனாலதான் இந்த முதல் ஸ்லோகம், இந்த 11வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ஒரு தூய பக்தர்களின் சங்கத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இம்மாதிரியான துஷ்சங்கத்திலிருந்து நம்மளால விடுபடவே முடியாது அப்படின்றத இங்க வலியுறுத்தப்பட்டிருக்கு. But that association has two very important characteristics that happen simultaneously. ஒரே சமயத்துல இந்த மாதிரியான சத் சங்கத்திற்கு 2 காரணங்கள் உண்டு. அந்த 2 காரணம் ஒரே சமயத்துல செயல்படும். That we've already described. The material attachment becomes slack and the taste for hearing becomes very, very strong. இந்த சத்சங்கத்தினுடைய பயன் இரு பயன்களை நம்ம ஏற்கனவே விளக்கினோம். அதாவது சத்சங்கத்தினால் ஒரே சமயத்துல இந்த பௌதீக ஆசைகள் விலகும், அதே சமயத்துல ஆன்மீகமாக பகவானுடைய புகழை கேட்பதில் அதற்கான கவர்ச்சி அதிகரிக்கும். So Srila Prabhupada concludes, under the circumstances, it's easily understood what must have been the position of the Pandavas, who were constant companions of the Lord. ஸ்ரீல பிரபுபாத தன்னுடைய பொருளுரையில முடிக்கும் தருணத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு பாண்டவர்களுடைய உண்மையான நிலை எப்படி, பாண்டவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய தொடர்ந்து நட்பையும் அவருடைய சங்கத்தையும் கொண்டிருந்தனர், அவர்களுடைய நிலை என்ன என்று நமக்கு நல்லா புரியும் இப்போ அப்படின்னு விளக்குறாரு. If even those of us who are intelligent enough to take good association and thereby develop some attraction for hearing can become so attached even once hearing, then what to speak of the Pandavas? நமக்கு மத்தியில நம்ம பக்தர்களை பார்க்கணும், நம்ம ஒரே ஒரு தடவை கேட்டதுனால நமக்கே அவ்வளவு விடாபிடியான கவர்ச்சி பகவானுடைய கதைகளை கேட்பதில் ஏற்படும் பொழுது, பாண்டவர்கள் என்னைக்குமே பகவானோடவே இருந்தனர், அவர்களுடைய உணர்ச்சிகள் அவர்கள் எவ்வாறு திருப்தி அடைந்திருப்பார் என்பதை பற்றி கூறுவதற்கு என்ன இருக்கு? On account of personal contact with the Lord in these 6 ways, they couldn't even think of separation. பகவானோட நேரடியாக 6 விதத்துல, முன்பு கூறிய 6 விதத்துல அவங்க கொண்டிருந்த உறவு முறையை அவ்வாறு இருக்கையில் அவர்கள் எவ்வாறு பகவானை விட்டு பிரிந்திருப்பர் என்பதை எண்ணி கூட பார்க்க முடியாது. And Prabhupada goes so far as to say that they were not less than the gopis in that respect. They were feeling so much separation. அதாவது கோபியர்கள் எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிரிவு துயரை உணர்ந்தார்களோ, பாண்டவர்களின் பிரிவு துயர் எந்த விதத்திலும் குறைந்ததில்லை என்று பிரபுபாதர் கூறுகிறார். Now here is a principle that we should understand, but we cannot understand it at the same time. இப்போ இங்க என்னன்னா, அதே சமயத்துல நம்ம கேட்டு அறிந்து உணர வேண்டிய கொள்கை, ஆனா அதே சமயத்துல அது நமக்கு புரியாது அப்படிங்கிற என்னவெனில், Srila Prabhupada points out that because the Lord is absolute, if you are remembering the Lord, you are in contact with him. And if you are separated from the Lord, you are also in contact with him. அதாவது பிரபுபாதர் என்ன சொல்றாருங்கன்னா, நம்ம எப்பெல்லாம் பகவானை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது பகவானுடைய தொடர்பு நேரடியாக இருக்கு. ஏன்னா பகவான் பூரணம், அவரும் அவருடைய நினைவும் வேறல்ல. அதே சமயத்துல பகவானை விட்டு நம்ம பிரிந்து இருந்தா கூட பகவானுடைய தொடர்பு நமக்கு நிச்சயம் உண்டு. Provided you are thinking, feeling, willing, and serving the Lord in separation. எவ்வாறு அப்படி இருக்கும்? பிரிந்திருந்தா கூட எப்பொழுதும் பகவானோடு நம்ம
நினைவிலும் உணர்விலும் செயல்களிலும் பகவானோட தொடர்பிலேயே இருந்தோம்னா நமக்கு பகவானுடைய தொடர்பு என்னைக்குமே பிரிந்து இருக்காது. At the very least, separation from Krishna is just as good as personal association with him. I missed that initial part of the. At the very least, separation is non-different from personal contact with the Lord. இதனுடைய பயன் என்னவெனில் குறைந்தபட்சம் பகவானை விட்டு பிரிவு என்பது பகவானை விட்டு வேறல்ல அப்படிங்கறத முதல்ல உணர்வோம். But actually Chaitanya Mahaprabhu stresses that separation is even better than direct association with the Lord. நேரடியான தொடர்போட காட்டிலும் பகவானோட பிரிவு துயரே மிகவும் சிறந்தது என்று சைத்தன்ய மகாபிரபு வலியுறுத்துகிறார். In English we have the phrase absence makes the heart grow fonder. நம்ம கூட இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கலாம். எப்பொழுதுமே பிரிவு துயரே உண்மையான நினைவுகளை உண்டுபடுத்தும். So due to mature association with pure devotees, one will not be out of contact with the Lord for even a moment. தூய பக்தர்களுடைய சங்கத்தை மேற்கொள்வதனால் ஒருவரால் பகவானுடைய விட்டு பிரிந்து பகவானுடைய உணர்வுகளை விட்டு பிரிந்திருப்பதற்கான வாய்ப்பே ஏற்படாது. Because in that pure association, our minds, which are naturally attracted to the hearing the names, fame, forms, qualities, pastimes, and associates of the material world, we will instead transfer that attachment to Krishna. நாமம், ரூபம், குணம், புகழ், அறிவு, துறவு போன்ற 6 விதத்துல நம்ம பகவானுடைய எண்ணத்திலே இருக்க வேண்டிய மனம் எப்பொழுதும் பௌதீக நிலையில நிலைத்திருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை மாறுவதற்கு பகவானுடைய தூய பக்தர்களுடன் நம்ம தூய சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும். Then the fact that we are separated from the Lord makes no difference anymore. அவ்வாறு இந்த 6 விதத்திலையும் பகவானுடைய நம்ம சிந்தித்து அந்த பகவானுடைய எண்ணங்களிலே இருக்கும் பொழுது பகவானை விட்டதாக வாய்ப்பே கிடையாது. But the inconceivable thing about it is that you'll never hear the devotees say this. இது புரிஞ்சுக்கவே முடியாது. என்னவெனில் நீங்க எப்பொழுதுமே பக்தர்கள் இந்த உண்மையை நமக்கு விளக்குறத நம்ம பார்க்கவே மாட்டோம். It's actually very deep ecstasy to be separated from the Lord. அதாவது பக்தர்கள் எவ்வாறு உணர்வார்கள் என்றால் பகவானை விட்டு பிரிந்திருப்பது ஒரு ஆழ்ந்த பேரானந்தத்தை கொடுக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பர். But the pure devotees that we hear about, the gopis and others in the Srimad Bhagavatam, they will never say this. ஆனால் இந்த உண்மையை தூய பக்தர்கள் பாகவதத்துல பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலயும் கோபியர்கள் இந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. It's not ecstasy unless it's suffering. அதாவது துயரம் இல்லையெனில் இன்பத்திற்கு ஆனந்தத்திற்கு வாய்ப்பே இல்லை. Which is to say that what they call suffering is very deep ecstasy. அவங்க சொல்றபடி பார்த்தா துயரம் என்றால் மிக ஆழ்ந்த ஆனந்தமே. So this is beyond us now. We have to have faith in this, but the fact of the matter is that it is realized through personal experience. இது உண்மை என்ற போதிலும் நமக்கு இது புரியாது. அதுதான் அங்க ஏன்னா நமக்கு நேரடியான அனுபவம் இதுல இல்லை. Once our hearts are purified in good association and we develop a real attachment to hearing about Krishna like this, then we can begin to get a glimmer of understanding. What is this viraha bhava? இந்த விரக பாவம் அதாவது பிரிவு துயர் அதனால உண்டாகும் அன்பு ஆனது நம்மளுடைய இதயம் தூய்மை அடையாத பட்சத்தில் இதை உணரவே முடியாது. எப்பொழுது தூய்மை அடைகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த விரக பாவத்தை புரிந்து கொள்ள முடியும். Okay, I'm going to stop now. Maybe we can take 1 or 2 questions. சுருக்கமாக கேட்கலாம். It seems like that's a prerequisite to getting all the benefits of satsanga. Could you please speak a little bit about who is this intelligent person? Okay.
இரண்டு விதமான சத்சங்கம் மற்றொன்று புதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதாவை பத்தி பிரபுபாதர் விளக்கலை தாங்கள் கூர்ந்து அது எவ்வாறு செயல்படுகிறது, எவ்வாறு அது இன்றியமையாது என்பதை விளக்குங்களா? This has been addressed, I think, Sridhar Swami. ஸ்ரீதர சுவாமியினால விளக்கப்பட்டது. I don't remember whether it was him or Vishwanath Chakravarti Thakur. ஸ்ரீதர சுவாமியான்னு எனக்கு சரியா. It's actually both. இருவருமே இதை விளக்குகின்றனர். In the end, he gives some gloss, and here he says, "Dhir yeshante." We're talking about the intelligent person. These are the. It's not necessarily that intelligence is the prerequisite. It's more like the prerequisite is good association, and that is the definition of intelligence. இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, புத்தி கூர்மை, புத்தி அறிவு தேவை என்பது ஒரு அவசியமானதல்ல. ஆனால் மிகவும் அவசியமானது என்னவெனில் சத்சங்கமே அவசியம் என்பதை புரிந்து கொள்வதுதான் அறிவு கூர்மை என்று இங்க விளக்குறார். That's my understanding. Yeah, it is largely implicit, I can say, but it's something that we hear throughout Srila Prabhupada's books pretty often. இங்க இதை வெளிப்படையாக சொல்லனாலும் இதனுடைய உள்பொருள் அதுவே என்று பிரபுபாதருடைய பல புத்தகங்களை படிப்பதன் மூலம் நான் உணர்வது அதுவே. Bhagavad Gita chapter 7 text 19 is a classic example of how Prabhupada conceives of this intelligence or wisdom or jnanavan mam prapadyate. This is the point. 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் பகவத்கீதையில் ஸ்ரீல பிரபுபாதர் இதே ஞானவான் மாம் பிரபத்யதே என்று விளக்குகையில் அறிவுள்ள மனிதன் உண்மையான அறிவு என்ன என்பதை விளக்குகிறார். Hope that's okay. வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருக்கா? Prabhuji, can you comment one quick question? Yes. Yes. Yeah. Prabhuji, when you're talking about disassociation, right? And the gentle feeling of bondment and everything. I can understand you talk about family, family and wealth and friends. I can understand the attachment. I'm not saying that I can avoid them. But it was interesting that you mentioned about country as well. So when I think about my country, right, I take pride in that. This is the land of, this is the land ruled by Rama. This is the land ruled by Krishna. So I have a natural attachment towards that. Again, I have natural affinity towards Krishna and Vaishnavism as well. So, are these attachments also to be surrendered to Krishna? I mean, I somehow get worked up if it's talking about country. So, should I just surrender that to Krishna and just be silent? I mean, this was a revelation to me. I thought I'll check with you. Translate the question. பிரபு இங்க என்ன கேக்குறாருன்னா, குடும்பம், மனைவி, மக்கள், இந்த மேல புலனின்பம் வந்து காரணம். அதே வரிசையில நாட்டுப்பற்றும் ஒரு காரணம் என்று விளக்கினீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல கிருஷ்ணரும் ராமரும் தோன்றி இருக்கின்றனர் என்பதனால் எனக்கு இந்த நாடு மேல ஒரு விதமான பற்றுதல் இருக்கு. இது எவ்வாறு பக்தியில இதையும் துறக்கணுமா, இல்ல எவ்வாறு இதை புரிந்து கொள்வது? Throughout Srila Prabhupada's books, it is understood that whenever anything in this mundane realm is rejected or denigrated or criticized somehow, it has to be understood that it's when it has no relationship with Krishna. சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் முழுக்க நீங்க அலசி ஆராய்ந்து படித்தாலும் நீங்க என்ன புரிந்துப்பீங்கன்னா, எதெல்லாம் கிருஷ்ணருடைய தொடர்பு இல்லையோ அந்த விஷயங்கள் அனைத்தையும் துறக்கணும், பௌதீக சம்பந்தமானது அது என்று எண்ணி அதை துறக்கணும் தான் நம்ம படிப்போம். And Prabhupada gives the example, Kurukshetra. குருக்ஷேத்திரத்தை முன்னுதாரணமாக பிரபுபாதர் கூறுகிறார். Kurukshetra is an ancient battlefield in Haryana. ஹரியானா பிரதேசத்துல குருக்ஷேத்திரம் என்பது ஒரு போர்க்களம்.
There are many other famous battlefields nearby, Sonipat, Panipat. சோனிபாத், பானிபாத் அருகில பலவிதமான போர்க்களங்கள் இருக்கின்றன. Why are we more attached to Kurukshetra than we are to those other battlefields? அந்த இதர போர்க்களத்தை காட்டிலும் குருக்ஷேத்திரத்தின் மீது நாம் ஏன் இவ்வாறு பற்று கொண்டுள்ளோம்? I don't need to answer the question in this assembly. இந்த பக்தர்கள் கூட்டத்துல அத பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, உங்களுக்கே புரியும். If one's Desh Bhakti, which is a completely concocted term, is based on some mundane attachment to the place of one's birth, that is considered by Brahmaji to be animalistic. Bhoma ijyati. பௌம ஈஜ்யத்தி என்று பிரம்மன் கூறுவது என்னவெனில், யார் ஒருவர் தேசபக்தி, அதாவது இது ஒரு கற்பனைக்கான வார்த்தை, உண்மையானதல்ல. அப்படி முதல் அடிப்படையாக புலனின்பத்தின் அடிப்படையாக, புலன்களின் அடிப்படையாக நாட்டை ஒருவர் பிறந்த இடத்திற்கு மதிப்பு கொடுப்பார் என்றால் அவர் மிருகத்தை காட்டிலும் சிறந்தவர் அல்ல என்று பிரம்மரே கூறுகிறார். A devotee, when he hears the name of Agra, he will remember Vrindavan, which is so close. ஆக்ரா அப்படிங்கிற நகரின் பெயரை ஒரு பக்தர் காதால கேட்கும் பொழுது அவர் விருந்தாவனத்தை தான் நினைவு கூறுவார், ஏனால் விருந்தாவன் அதன் அருகிலே உள்ளது. But if a non-devotee hears the name Agra, he will remember Taj Mahal. ஆனா ஒரு அபக்தர் பக்தர் அல்லாதவர் ஆக்ரா என்று கேட்டால் உடனடியாக அவருக்கு நினைவு கூறுவது தாஜ்மஹல். So in this way, our attachment is actually to Krishna. இந்த விதத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய உண்மையான பற்றுதல் கிருஷ்ணர் மேலதான் இருக்குன்னு. The external manifestation is a secondary matter, but the actual active, the attraction of what the place is because of the pervasiveness of Krishna Bhakti here. இந்த வெளிப்படையான பக்தி இது நாட்டு மேல பற்றுதல் இருக்கலாம், ஆனால் உண்மையான பற்று என்னவெனில் இந்த பிரதேசம், இந்த பாரத நாடானது கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கு மிக சிறந்த இடம், அனைத்து இடத்திலும் கிருஷ்ண பக்தி பரவி இருக்கிறது என்பதை நினைவு கூறும் வகையில் அதனுடைய நினைவு நாம வைத்துக் கொள்கிறோம். India is no doubt a very special place. I wouldn't live here if I didn't believe that. பாரத நாடு என்பது மிகவும் சிறப்பான நாடு, அவ்வாறு இல்லாவிடில் நான் இங்கு வாழ நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். But if my attachment to India is Bollywood, then it's useless. நம்முடைய பற்றுதல் இந்த நாட்டின் மீது உள்ள மற்றபடியான சினிமா நட்சத்திரங்கள் மேல இருந்தா அப்படிப்பட்ட பற்றுதல் ஒரு பிரயோஜனமற்றது. But I think let's wait. Is it clear? You missed the last portion. I don't. Yeah, you read 5th canto, chapter 19. No, it says bad internet connection. I don't know if it's my end or if it's. Anyway, I also need to go, so we'll just end here. My video. That's gonna help. Thanks. Okay, Prabhu. Thank you very much. All glories to Srila Prabhupada. Mikke nandri. Hare Krishna.